Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களில் நிலவும் பேசப்படாத டாக்ஸிக் கல்ச்சர் பற்றி சமூக வலைதளத்தில் வெளியான பதிவு வைரலாகி வருகிறது. பல்வேறு நிறுவனங்களிலும் இதுபோன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருவது கவனம் பெற்றுள்ளது. மொழி பிரச்சினை, வாழ்க்கை முறை விருப்பங்களால் சமூக புறக்கணிப்பு உள்ளிட்ட அசாதாரண சூழல்களை தான் எதிர்கொண்டு வருவதாக கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர் ஒருவர் தனது அனுபவங்களை ரெடிட் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களில் நிலவும் பேசப்படாத டாக்ஸிக் கல்ச்சர் என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள பதிவில் தங்களுக்கும் இதுபோன்ற அனுபவங்கள் இருப்பதாக பலரும் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். 4 ஆண்டுகள் 3 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் பல நகரங்களில் வேலை பார்த்தும் கார்ப்பரேட் வாழ்க்கை ஒரு குழப்பமான மனநிலையில் கண்களை மூடிக்கொண்டு பயணிப்பது போல் தன்னை உணர வைப்பதாக அவர் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக ஹிந்தி பிரதானமாக பேசப்படாத மாநிலங்களில் மொழி ரீதியாக வேறுபாடுகள் காட்டப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்தியர், வடகிழக்கு மாநிலம் அல்லது இந்தி தாய்மொழி அல்லாத பகுதியைச் சேர்ந்த தன்னை போன்றவர்களுக்கு பணியிடத்தில் ஹவ் இஸ் யுவர் டே என்று மீட்டிங் தொடங்கும் போது மட்டுமே ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள் என்றும் அதன் பின்னர் 30 நிமிடங்கள் இந்தியிலேயே அவர்களுக்குள் பேசிக்கொண்டும் ஜோக் அடித்து சிரித்துக் கொண்டும் இருக்கும்போது எதுவுமே புரியாமல் மீட்டிங்கில் தலையசைக்கும் வேலையை மட்டுமே செய்ய வேண்டியிருப்பதாகவும் இதனால் தான் பணியாற்றும் சொந்த அலுவலகத்திலேயே தன்னை வெளியாள் போல் உணர வைக்கும் சூழல் நிலவுவதாகவும் அவர் குமுறியுள்ளார். லஞ்ச் பிரேக், டீ பிரேக் நேரங்களில் கூட ஒரே மொழி பேசுபவர்கள் ஒன்று கூடி சிரித்து பேசும்போது அந்த இடத்தில் எதுவும் புரியாமல் தனிமைப்படுத்தப்படுவதாக கூறும் அவர், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் கூட ஒரே மொழி பேசுபவர்கள், ஒரே கலாச்சார பின்னணி கொண்டவர்கள் என்ற கல்ச்சர் ஃபிட் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது நியாயமா என்றும் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். சிகரெட் புகைக்க மாட்டீர்களா, ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு இங்கே இடம் இல்லை. இதுதான் கார்ப்பரேட் கல்ச்சரின் அன்அபிஷியல் ரூல் புக் என்று அவர் கூறியிருப்பது இணையவாசிகளை கலங்கடிக்க வைத்துள்ளது. ஒவ்வொரு மணி நேரமும் ஆபீஸ் பால்கனி சிகரெட் பிடிக்கும் பணியாளர்களால் நிரம்பி வழியும் என்றும் அங்குதான் ப்ராஜெக்ட் பற்றி விவாதிப்பது, மேலாளர்களை பற்றி பேசுவது அல்லது அரட்டை அடிப்பது ஆகியவை நடக்கும் என்றும் கூறியுள்ள அவர், நீங்கள் சிகரெட் பிடிக்கவில்லை என்றால் தொழில் சார்ந்த முக்கியமான உரையாடல்கள் நடக்கும்போது புறக்கணிக்கப்படுவீர்கள் என்றும் கிண்டலடித்துள்ளார். குறிப்பாக மது பழக்கம் இல்லாதவர்களை ஆபீஸ் பார்ட்டிகளுக்கு செல்லும் போது விட்டு சென்று விடுவது சகஜமாக நடக்கிறதாம். அவர்கள் போரடிக்கும் பேர் வழிகள் என்று முத்திரை குத்தப்படுவார்களாம். ரெடிட் பயனரின் இந்த பதிவு வைரலானதை அடுத்து பலரும் தங்கள் அலுவலகங்களிலும் இதுபோன்று நடப்பதாக பின்னூட்டமிட்டு ஆமோதித்துள்ளனர். ஹைதராபாத்தில் பணியாற்றும் ஒருவர், அலுவலகத்தில் பெரும்பாலானவர்கள் தெலுங்கு மற்றும் ஹிந்தி பேசுவார்கள் என்றும் ஒரு சிலர் ஹிந்தி மட்டுமே பேசினால் நாங்கள் ஆங்கிலத்தில் மாற்றி பேச தொடங்கிவிடுவோம் என்றும் நினைவு கூர்ந்துள்ளார். பெங்களூருவில் பணியாற்றும் ஒருவர், அலுவலகத்தில் முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றிய மீட்டிங்கில் கன்னடத்தில் தான் பேசுவார்கள் என்றும் தன்னையும் கன்னடம் கற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்துவதாகவும் பதிவிட்டுள்ளார். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.